oppo சைட்லேருந்து ரீசெண்டாக லான்ச் ஆன 5G மொபைல் oppo reno pro 5G அண்ட் ஓப்போவோட காம்படிஷனாக இருக்க vivo பிராண்ட்லேருந்து அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண 5G மொபைல் vivo v20 pro. இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைல் நம்ம வாங்கலாம்? இந்த வீடியோவில் இந்த ரெண்டு மொபைலும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் வின்னர் அண்ட் எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும்னு பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். ஒருவேளை நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன் கொடுக்கவாது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம லான்ச் பற்றி பார்த்துடலாம். vivo v20 pro டிசம்பர் 2 2020லையும் oppo reno 5 pro ஜனவரி 19 2020லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஓப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் வேரியண்ட்டில் பாண்டா ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற வேரியண்ட்ஸ் எல்லாமே Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட்டில் இருக்குது அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.6 mm வருது அண்ட் வெயிட் 173 grams வருது. ஆஸ்ட்ரல் ப்ளூ, ஸ்டாரி பிளாக்னு 2 கலர் ஆப்ஷனோட இந்த ஓப்போ மொபைல் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம விவோவோட v20 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் சென்சேஷன் அப் என்ற புது விதமான ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. டிசைன் மினி நாச்சாக கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடையும் வருது. இந்த ஃபோனோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 7.39 mm திக்னஸோடையும் 170 gram வெயிட்டோடையும் வருது. ஓப்போவோட விவோ கொஞ்சம் திக்னஸ் கம்மியாகவும் இருக்குது, வெயிட் கம்மியாகவும் இருக்குது. மிட் நைட் ஜாஸ், சன்செட் மெலடி என்ற 2 கலர் ஆப்ஷன் விவோ மொபைலில் இருக்குது. பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஓப்போ 6.5 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்துருக்காங்க. 180 Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம விவோவோட டிஸ்பிளே பார்க்கலாம். இவங்க 6.44 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தராங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டிஸ்பிளேவுமே மீடியா கன்சப்ஷனுக்கு ஓகே. பட் கேமர்ஸ்னு வரும்போது ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் தான் நமக்கு ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ ஓப்போ சூஸ் பண்ணுறது இங்கே பெட்டராக இருக்கும். ஏன்னா 90 Hz டிஸ்பிளே இருக்குது. நான் இங்கே ஓப்போக்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஓப்போ இங்கே குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 2 MP மோனோக்ரோம் சென்சர் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32 MP கொடுக்குறாங்க. அதுவே விவோன்னு வரும்போது 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மோனோக்ரோம் சென்சரும் கொடுக்குறாங்க. இந்த 8 MP வைட் ஆங்கிள் கேமரா வச்சு நம்மளால் டெலஃபோட்டோவும் எடுக்க முடியும், மேக்ரோவும் எடுக்க முடியும். அண்ட் இது வைட் ஆங்கிளாகவும் யூஸ் ஆகுது. அட்லீஸ்ட் 25K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மேலே வர மொபைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான வைட் ஆங்கிள் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் செல்ஃபி கேமராவும் இவங்க டுவெல் கேமரா செட்டப்பில் தான் தராங்க. 44 MP பிரைமரி கேமரா அண்ட் 8 MP வைட் ஆங்கிள் இருக்குது. இந்த இடத்துல கேமரா செக்மெண்ட்டுக்கு நான் vivo v20 ப்ரோக்கு ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக கேமராக்காகவே மேட் பண்ண மொபைல். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பிரைமரி சென்சார்லேயுமே ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ வீடியோகிராஃபிக்காக நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அதுவும் இந்த பட்ஜெட்டில் vivo v20 ப்ரோ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபி ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே vivo v20 ப்ரோக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ஓப்போ இங்கே ஃப்ளாக்ஷிப் லெவல் டைமென்சிட்டி 1000+ என்ற பவர்ஃபுல்லான ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது Mali G77 GPU இருக்குது. இந்த செட்டப் மேக்ஸிமம் ஹெவி கேம்ஸ் எல்லாமே ஈஸியாக சப்போர்ட் பண்ணிவிடும். ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப்ட்ராகன் 855 சீரிஸ்க்கு ஈக்குவலான ப்ராசஸர் தான் இது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பீஸ்ட்டாகவே இருக்கும். அதுவே v20 ப்ரோன்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 620 இருக்குது. எந்தவித ஹெவி கேம்ஸ்லையும் மீடியம் கிராஃபிக்ஸில் எந்தவித ஸ்ட்ரகிள்ஸையும் இல்லாமல் இது ஸ்மூத்தாக ப்ளே பண்ணிடும். பட் ஹெவி கிராஃபிக்ஸ் போக கொஞ்சம் ஸ்டட்டர்ஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் கேப்பபிலிட்டி இந்த ப்ராசஸருக்கு இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறவங்க ஓப்போ சூஸ் பண்ணலாம். மற்றபடி ஆவரேஜான யூஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க vivo v20 ப்ரோவே சூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஓப்போ reno 5 ப்ரோக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ஓப்போ இங்கே 4350 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங்காக 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் தராங்க. இப்போ 4000 mAh பேட்டரி தராங்க. அண்ட் சார்ஜ் பண்ண 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்ன தான் பேட்டரி டிஃப்ரென்ஸ் 350 mAh அதிகமாக இருந்தாலும் விவோவில் 60 Hz டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. அண்ட் ஓப்போவில் 90 Hz டிஸ்பிளே இருக்குது. அதனால் vivo v20 ப்ரோவில் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் சார்ஜிங்னு வரும்போது ஓப்போவில் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. இது மூலமாக 0 to 100 60 minutesக்குள்ளே, அதாவது 1 hourக்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ சார்ஜிங்காக ஓப்போவுக்கும் பேட்டரி பேக்கப்புக்காக விவோவுக்கும் நான் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம்.
ஓப்போவோட 8GB 128GB வேரியன்ட் 36,000 ரூபாய்க்கும் விவோவோட 8GB 128GB வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது 2 ஃபோனுமே ஈக்குவலான ஸ்டார்ஸ் தான் வாங்கியிருக்கு. அண்ட் அந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வேணும்னா ஓப்போ சூஸ் பண்ணலாம். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினச்சா ஓப்போ சூஸ் பண்ணலாம். மற்றபடி கேமராஸ் வீடியோகிராஃபிக்கு மொபைல் வேணும்னு நினைக்கிறாங்க விவோ v20 ப்ரோ சூஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட ஓப்போ ரெனோ 5 ப்ரோ வர்சஸ் விவோ v20 ப்ரோ கம்பேரிசன். வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஈவினிங் இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். அண்ட் ஸ்க்ரீனில் வர வீடியோஸை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். பாய்.